ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குற இந்த வீடு 3/4 சென்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான 1 BHK வீடு. இந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் காங்கேயம் ரோட், முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட். இந்த வீட்டுடைய முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமைந்திருக்கக்கூடிய ரோடு 6 மீட்டர் ரோடு, நல்ல அகலமான சாலை, கார் பார்க்கிங் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த வீட்டை சுற்றியே இடம் விட்டு கட்டியிருக்கிறதுனால வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாகவே சுற்றி ரெசிடென்ஷியல் வீடுங்க நிறையவே இருக்குது. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டில் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே ஒரு இரும்பு கேட்டு, உள்ளே என்ட்ரானா ஒரு சின்ன போர்ட்டிக்கோ, இதில் 2 வீலர் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். டோர் வந்து வார்னிஷ் ஃபினிஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு டோர் போட்டிருக்கிறாங்க, ஹெவியான வுட்டில் போட்டிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வால் டைல்ஸ் போட்டு சைடில் கலர் பட்டி பார்த்து கலர் பார்த்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே சம்பு தொட்டி இருக்குது. தண்ணி தொட்டி கிட்டத்தட்ட 3000 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு குறையாமல் இருக்குது. போர்ட்டிக்கோலையே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. படிக்கட்டுக்கு கீழே இந்த கீழே இருக்கிறது யூபிஎஸ் விற்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறாங்க. டேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. உள்ளே என்டர் ஆன உடனே ஒரு பெரிய ஹாலு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், அவ்வளவுதான் இருக்குது. மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் இருக்குது. சீலிங்க்கு எல்லாமே வந்து சிமெண்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப டிசைனிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. செவருக்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறதோடு இல்லாமல் கூடவே வந்து ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் அந்த மாதிரி வந்து டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து சீலிங்கில் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு. ரொம்ப நீட்டாக அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபால் சீலிங்காக பண்ணாமல் சிமெண்ட்லேயே ஒர்க் பண்ணியிருக்கிறது ஆடட் அட்வான்டேஜ். இது வந்து இருக்கக்கூடிய கிச்சன், கீழே இருக்கக்கூடிய கிச்சன். கிச்சன் டாப் வந்து கிரைனேட்லேயும், கிச்சன் சிங்க்கு எஸ்எஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஆர்ஓ வைக்கிறதுக்கான வாட்டர் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன், சைடில் வந்து நம்ம வைக்கக்கூடிய பாத்திரங்கள் வைக்கிறதுக்கான ஷெல்ஃபு, அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் சைஸும் ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. நல்ல வெளிச்சமாக வரத்துக்கான பெரிய ஒரு யூபிவிசியில் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இது ஹாலு. கீழே வந்து ஒரு ஹால், கிச்சன், வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுதான் அந்த படிக்கட்டு கீழே இருக்கக்கூடிய பாத்ரூம். நீட்டாக டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்தியன் டாய்லெட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது வாட்டர் சம்பு. உள்ளேயே மோட்டர் எல்லாம் ஆல்ரெடி இறக்கி வச்சுருக்குறாங்க. சப்மர்ஜ்டு வாட்டர் மோட்டர் வச்சுருக்குறாங்க. இது மேலே இருக்கக்கூடிய ரூமு. மேலே ஒரு சின்ன பால்கனி ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இது மேலே இருக்கக்கூடிய ரூமுக்கு உள்ளே பாத்ரூம். பாத்ரூம் நல்ல பெருசாகவே இருக்குது. ரூமு வெளிச்சத்துக்கு விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க, லேப் கொடுத்துருக்குறாங்க, ஷெல்ஃப்ஸ் இருக்குது. ஒன் சைடு வந்து கம்ப்ளீட்டாக வால்க்கு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக பட்டி பார்த்து பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே வீடு ரொம்ப நீட்டாக இருக்குது. இது பாத்ரூம்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷெல்ஃபு. இது வந்து பாத்ரூம் நல்ல பெருசாகவே இருக்குது. இதுவும் இந்தியன் டாய்லெட் அண்ட் பாத்ரூம். ஷவர் ஃபெசிலிட்டி, ஹீட்டருக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்ரூம் நல்லா பெருசாக இருக்குது.
ஒரு காம்பேக்டான வீடு, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தாராளமாக போதும். கீழே ஹாலு, கிச்சனு, மேலே ரூமு அட்டாச் இருக்குது, கீழேயும் ஒரு அட்டாச் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது மொட்டை மாடி. வெளியே வந்த உடனே கீழேருந்து மேலே வர்றதுக்கான வழி. இது மறுபடியும் மேலே போகிறோம். மேலே வந்தோம் அப்படின்னா இது வந்து மொட்டை மாடி. மொட்டை மாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாகவே வீடுங்க நிறைந்த ஒரு ஏரியா. இது ஹவுசிங் ரோட்டுடைய ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே வந்துடும். பாருங்கள், சுற்றிலுமே வீடுங்க. இந்த வீட்டுக்கு இபி லைன் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து இபி லைன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும். வாட்டர் டேங்க் மேலேயும் வச்சுருக்குறாங்க, கீழேயும் இருக்குது. நல்ல பெரிய ரோடு. வாங்க விசிட் பண்ணுங்கள். இதோடைய ஆஸ்கிங் ப்ரைஸ் 18 lakhs, நெகோஷியபிள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.